இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வயக்காட்டில் ஒரு காட்டு செடி தான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது காட்டு செடி தான். ஆனால் இது ஏதோ மூலிகை செடியா என்னன்னு தெரியல. பாருங்கள் அதோட பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா பூ கொத்து மாதிரி அழகாக கொத்து கொத்தாக வச்சிருக்கு. குருவியெல்லாம் நெல் பழுத்து இருக்குல்ல, அந்த நெல்லை எடுத்து சாப்பிடுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது விவசாயம் பண்ணி முன்னாடியே பார்த்தீங்கன்னா கதிர் வருங்களே, அதாவது கலப்பு கதிர்னு சொல்லுவாங்க. அந்த கதிரில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான இறையை வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ சிட்டுக்குருவி இருக்குது பாருங்கள். சும்மா 4-5 தான் இருக்குது. அது வந்து உணவு தேடி நம்ம பயிர்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. கலப்பின பயிர்களை, அப்புறம் அந்த களைச்செடி, ஏதாவது குதிரைவாளின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உள்ளது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்படி சாப்பிடுது பாருங்கள். அழகாக செடி மேலேயே உட்காந்துக்கிட்டு அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. நம்ம இப்போ கிட்டக்க போனோம் அப்படின்னா பறந்துடும். இருந்தாலும் நம்மளோட பாதை இப்படியே தான் போய் ஆகணும். அதனால் போகும், கிட்டக்க போய் பார்ப்போம் என்ன பண்ணு. நம்ம போனதுக்கப்புறம் திருப்பி வந்து சாப்பிடும். பறந்துட்டாங்க, பறந்து போயிட்டாங்கள். நம்ம வர்றதை பார்த்துட்டு ஆட்கள் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பறந்து ஓடிடுச்சு. எப்படி அந்த கதிர்கள்லாம் பறித்து சாப்பிட்ருக்கு பாருங்கள். கீழெல்லாம் அதோட சாப்பிட்டது போக மிச்சம் உள்ள இந்த அரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தவிடு மாரி இருக்கும்ல, நெல்லோட வெளியில் உள்ளது, அதெல்லாம் போட்டுட்டு பறந்துட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு மடை இருக்குது. அதாவது வாய்க்காலுக்கு போகிற வழியில் ஒரு மடை. இந்த மடையில் ஏதோ 2 டப்பா கட்டி தொங்க விட்ருக்காங்க. இது எதுக்கான்னு தெரியல. ஏதோ 2 டப்பா தலைகீழாக கட்டி தொங்க விட்ருக்காங்க. பேசிட்டு